ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். சக்கரை வியாதிக்காரவங்க இந்த மாதிரி குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புல சக்கரை நல்லா குறையிறத நீங்களே பார்க்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை திறனும் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இந்த குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சுண்டக்காய் சேர்க்க போகிறோங்க. சுண்டக்காயில் அவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குது. இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க, அல்லது தட்டி கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ சுண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா இதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். சுண்டைக்காயில் நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். அது போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். அது கூடவே 2 மீடியம் தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் உங்களுக்கு குழம்போடைய கிரேவிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததான் இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் காரமான மிளகாய்த்தூள் போடுறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இதை மட்டும் சேர்த்தாலே போதும், பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா இந்த சுண்டைக்காயில் படுறது அளவுக்கு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணியோ புளியோ ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் புளி கரைச்சல் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்தளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளி சேர்க்குறது ரொம்ப பிடிக்கல அப்படின்னா தக்காளி கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து பச்சை ஸ்மெல் போகணும். இன்னும் நம்மளுக்கு திக்காக சுருண்டு வரணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். சுண்டைக்காய் வெந்து வரணும். இப்போது 2-3 நிமிஷத்தில் மூடி வச்சு திறந்து பார்க்கும்போது சுண்டைக்காய் வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெல்லம் கூட ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாதம் கூட சூடாக பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக சுட்ட அப்பளமோ அல்லது வடகம் கூட தொட்டு சாப்பிட்டா ஒரு தட்டு சோறு கூட உங்களுக்கு பத்தாது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. இந்த சுண்டைக்காயெல்லாம் இப்போ வாங்கி யாருமே செய்கிறது கிடையாது. இதை வாங்கி அடிக்கடி வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கண் பார்வை திறன், அதே மாதிரி மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.